மீனராசி அன்றருடைய வாழ்க்கையில் அவ்வளவு பாதிப்புன்னு சொல்லலாங்க. நீங்கள் பேச தெரியாதவங்களா இல்லை, பேச துணியாதவங்களா இல்லை, என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு துணிச்சல் சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் பேசி என்ன பிரயோஜனம்? நீங்கள் பேசினா அது எதிர் நின்று கேட்கக்கூடியவங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு பேசினா பரவாயில்ல. புரியாமலே உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இந்த வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் அதுவும் இந்த நேரம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதனால் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பேசாமலே விடுறீங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், வீட்லையாக இருக்கட்டும், வெளியிலையாக இருக்கட்டும், நீங்கள் யாருமே எந்த காரணத்தை கொண்டும் சந்தேகப்படுறதும் கிடையாது. அவங்களுடைய சுதந்திரத்தில் நீங்கள் தலையிடுறதும் கிடையாது. ஆனாலுமே வாழ்க்கையில் இந்த நேரம் பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. பெரும்பாலும் வாழ்க்கைத்துறை எடுக்கக்கூடிய முடிவுகளை நீங்கள் தலையிடத்துலைனாலுமே இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி 2 பேருக்குள்ளேயுமே சின்ன சின்ன வாக்குவாதங்கிறது இல்லாமலாம் இல்லை. குடும்ப வாழ்க்கையிலையும் பாதிப்பு சந்திக்கிற மாதிரி தான் இருக்கிறீங்க, பொருளாதார நிலையும் நீங்கள் பாதிப்பு சந்திக்கிற மாதிரி தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. என்ன தான் இந்த நேரம் நீங்கள் திட்டம் போட்டு செயல்பட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு இருந்தது. கடுமையான உழைப்பு கொடுத்தா கூட, இரவு பகலாக உழைச்சா கூட இந்த நேரங்கிறது ஒரு நிம்மதியான நிலைமை இல்லை. கடுமையான வார்த்தையால் மனசு இந்த நேரம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. ஆனால் தெய்வத்து மேலே மட்டும் நம்பிக்கைங்கிறது குறையவே இல்லை. எல்லாம் நடந்தாலுமே, எந்த பிரச்சனை வந்தாலுமே தெய்வத்து மேலே பாரத்தை போட்டுட்டு தான் இந்த நேரம் நீங்கள் செயல்பட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. நீ வரக்கூடிய நாட்களாவது நல்ல நாட்களாக அமையுமாங்கிறதான் பலருடைய இயக்கமாக இருந்துட்டு வருது. அந்த வகையில் மீன ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து ஒரு சில பரிகாரம் தான், இது எளிமையான விஷயம்தான். இதை நீங்கள் தினசரி செய்கிறது மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்படி நீங்கள் எப்படிப்பட்ட விஷயத்தை செய்யணுங்கிறதையும் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மீன ராசி அன்பர்கள் இது வரைக்கும் நிறைய பட்டுட்டிங்கன்னு சொல்லலாங்க. ஒரு முதிர்ச்சியான மனநிலையை தான் இருக்கிறீங்க. எந்த நேரத்தில் யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுங்கிறது மற்றவங்க சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. இந்த நேரம் உங்கள் மனசு அவ்வளவு புண்பட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க. இன்பமும் துன்பமும் சரிசமும் நினச்சி தான் வாழ்ந்துட்டே இருக்கிறீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் பெருசாக இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு தராது. ஏன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்திருக்குது. நீ வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கண்ணும் கருத்து இருந்து ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் செயல்பட்டாலே போதும், உங்களுக்கு முன்னணியான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, முன்னேற்றத்துக்கான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 3 சுபகிரகங்களோட சேர்க்கை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தான். என்ன ஒன்று, சாதம் உருண்டா காடு கொள்ளாதுங்கிற மாதிரி தான் ரொம்பவே பொறுத்து போகிறீங்க, சாந்தமாக போகிறீங்க. ஆனால் திடீர்னு கோபங்கிறது வெளிப்படும். என்ன சொன்னாலும் உங்கள் நிலையை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணாலும் உங்கள் உள்ளுணர்வை பொறுத்த வரைக்குமே கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறாங்கன்னு ஒரு சில நேரம் கோபப்பட்டு பேசுகிறீங்க. பேச்சில் தான் பாதிப்புங்கிறது கொஞ்சம் இருக்கும். இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் சரி, வெளியில் சரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணுங்க. பெரும்பாலும் மனசில் இருக்கக்கூடியது சொல்கிறது வேற, அதை அப்படியே நீங்கள் மனசில் இருக்கிறத அப்படியே கொட்டி திட்டுறது வேற. இதனால் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் பேச்சில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மனசுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் இந்த நேரம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா குழப்பத்தில் இருக்கிறீங்க, இது செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம் இந்த நேரம் மீனராசி என்பதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால உங்கள் மனசுக்கு பிடிக்கல, அது சரியில்லைன்னு தோணுனா அதை நீங்கள் இந்த நேரம் எடுக்கிறது வேண்டாம். தன்னம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் இந்த நேரம் உங்களுக்கு வெற்றி தரும். ராசியில் இருக்கக்கூடிய சனி செவ்வாயோட பார்வை பாதிப்பு நீங்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த நேரம் இருக்குது. மனசில் ஒரு கவலை, உடல்நலத்தில் கொஞ்சம் பாதிப்பு, கடன் தொல்லை ஒரு பக்கம், தொழிலில் தடை ஒரு பக்கம், இப்படின்னு உங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்ததில்ல, அந்த பாதிப்பு பொறுத்த வரைக்கும் இந்த வார காலகட்டங்கள் இல்லை, சிறப்பாக தான் இருக்குது. இந்த கை கால் குடைச்சல், இந்த மூட்டு வலி மாதிரியான பிரச்சனை, இது எல்லாமே கொஞ்சம் கொடுக்கும். இதில் மட்டும் நீங்கள் கவனம் கொடுக்க பாருங்கள். மனசில் தேவையில்லாத கவலை விட்டுட்டாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான பலனை தரக்கூடிய வாய்ப்பாக தான் மீன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் இதுக்கு முன்னாடி குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் மெல்ல மெல்ல தெளிவு பிறக்கும். எந்த விஷயத்தை எப்படி செயல்படுங்கிற ஒரு நுணுக்கம் தெரியும். ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்திச்சு கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை விட்டுறாதீங்க. கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா விட்டதை பிடிக்கலாம். வேலை வியாபாரம் இது எல்லாமே புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க, பயப்படாதீங்க. என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்கன்னு பயப்பட வேண்டாம். திறமை உங்களுக்கு இருக்குது, திறமை வெளிப்படுத்த பாருங்க, சிறப்பான பலன் கிடைக்கும். இந்த வாரம் நிறைய பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த தொழில் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் நிதி நிலைமை நீங்கள் இந்த நேரம் சீர்படுத்தலாம். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க. உணவு கட்டுப்பாடு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே
மீன ராசி அன்பர்களுக்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உடல் ஆரோக்கியத்தில் இந்த ஊட்டச்சத்து குறைபாடு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் மீன ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் நிறையவே இருக்குது. அதனால் இந்த ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்க பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவங்க பொறுத்த வரைக்குமே இன்னுமே இந்த நேரத்தில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்கணும். ஏன்னா இந்த நேரம் பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் உடல்நலத்தில் இந்த நேரம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு இல்லைங்க. இந்த வயசானவங்களாக இருந்தால் இந்த ரத்த கொதிப்பு மாதிரியான பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் இருக்கும். இந்த பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனம் கொடுக்கணும். இந்த தலைவலி இந்த இந்த அதே மாதிரி இந்த நேரத்தில் கொஞ்சம் தலைவலி பிரச்சனை அதிகமாக தான் இருக்கும். உடலை நீங்கள் நீரேற்றமாக வச்சுருக்கிறது நல்லதுங்க. இந்த நீரேற்ற பிரச்சனை காரணத்தால் தான், சரியான நீர்ச்சத்து உடல் இல்லாதனால தான் இந்த நேரம் பெரும்பாலும் மீனராசி அன்றவங்களுக்கு இந்த தலைவலி மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம். அதனால் முடிஞ்ச வரைக்குமே ஆரோக்கிய விஷயத்தில் இந்த உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி மீனராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் உடல்நலத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. நல்ல உடல்நல தேற்றங்கிறது இந்த நேரம் உண்டாகும். முகத்துலையுமே பொலிவு உண்டாகும். உடல்லையுமே ஒரு பொலிவு உண்டாகக்கூடிய நேரம். இதுவே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தரும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நண்பர்களோட நிறைய கருத்து வேறுபாடுங்கிறது இந்த நேரம் வரும். கொஞ்சம் அனுசரித்து தான் போயாகணும். ஏன்னா நல்ல மனசோடு இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் யாருமே உங்களை சுற்றி இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் எதை சொன்னாலும் அதுக்கு எதிர்வாதம் வைக்கக்கூடியவங்க உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் நடந்துக்குவாங்க. அவங்க நிலையில் கவனம் செலுத்துறதை விட கொஞ்சம் நீங்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான கவனம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த நேரம் சாதிக்கலாங்க. எந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் முயற்சி கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் வேலையில் பொறுத்த வரைக்குமே ஒரு பதிவு உயர்வு கிடைக்கணும், இல்லைன்னா வேறு இடத்துக்கு இடமாற்றம் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அதுவுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த ஜவுளி வியாபாரம் செய்யக்கூடியவங்க, இந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது. இந்த நேரம் பசிச்சா கூட கொஞ்சம் கடுமையான உழைப்பு இருக்கிறதால இந்த நேரம் நீங்கள் சரியாக சாப்பிட்றதில்ல. அதனால் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்குமே இந்த வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனை தடைங்கிறது இல்லாமலாம் இல்லை, ஆனால் அடுத்தடுத்து உங்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடிய இந்த தன்மை குறைன்னு நினச்சிங்கன்னா ஆதரவு இல்லாத வயசான பெண்களுக்கு அன்னதானம் செய்ய பாருங்கள். முடிஞ்சவங்க நீங்கள் இந்த துணிமணி இல்லாமல் வாங்கி கொடுத்து கூட அவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யலாம். இதனால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வீட்டுக்கு பக்கத்தில் பெண்களாக இருக்கக்கூடியவங்க எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராசநாதன் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கேந்திரத்தில் இருக்கிறார். அவருடைய ஸ்தானம் எப்படி இருந்தாலும் பார்வை சிறப்பாக இருக்கிறதால வேலை சம்பந்தமாக வேலை தேடக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகளுடைய பாராட்ட பெற போறீங்க. அவங்க மூலமாகவும் நல்ல வாய்ப்பு காத்திருக்குது. தசாபுத்தி சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்காதனால முயற்சி செய்யாதீங்க. தயங்கி நிற்கிறத விட நீங்கள் மனசில் இருக்கிறத எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம். நீங்கள் முயற்சி செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன் கிடைக்கும். நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே மற்றவங்ககிட்ட வேலை செய்கிறத விட ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அவங்களுக்கு எல்லாமே விரைவில் மாற்றம் உண்டாக போகுது. அதற்கான உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் அமர்ந்து லாபராசியை பார்க்குறாரு. தொழில் சம்பந்தமாக இந்த நேரம் நீங்கள் தொடங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம். லாபம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று சனி ராகு இணைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் இந்த நேரம் வருமானத்தை நீங்கள் கொண்டு வந்தாலும் செலவு கொஞ்சம் பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கவனம் கொடுக்கணும். குடும்ப உறவை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் பாதிப்பு தந்தையே தான் இருக்கும். சங்கடம் சச்சரவு ஒரு சண்டையாகவே தான் இருந்துகிட்டு இருக்கும். கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். விட்டு பிடிக்கிறது நல்லது. விட்டு கொடுக்குறவங்க என்றைக்குமே கெட்டு போகிறதில்ல. இதை மனசில் வச்சுக்க பாருங்கள். கண்டிப்பாக சிறப்பான பலன் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நீங்கள் கவனம் கொடுக்கணுங்க. இந்த பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே கவனம் கொடுக்கணும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருந்தாலும் சரிங்க, இந்த நேரம் சங்கடம் பெருசாக இல்லை. முயற்சி செஞ்சீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். தொழிலே சிறப்பாக இருக்குது. வேலை தேடி வரவங்களுக்கு வேலை நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலும் பாதிப்பில்லை, குழந்தைகள் நிலையிலும் பாதிப்பில்லை. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன் கேது இருக்கிறதால உடல்நிலையில் பாதிப்பு கொஞ்சம் கொடுத்து தான் நீங்கும். அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்கணும். வம்பு விளக்கு மாதிரியான பிரச்சனை இருந்தால் சாதகமாக முடியும். செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. சுக்கரனும் புதனும் போட்டி போட்டிருக்கிறதால தொழிலில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. பொருளாதார நிலை சிறப்பு தான். அதில் எந்த பாதிப்புமே இல்லை. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. புகழ் அதிகரிக்கக்கூடிய நேரம் தான். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. வருமானமும் சிறப்பாக இருக்குது. எந்த தொழிலை சேர்ந்திருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். நினைச்ச விஷயத்தை சாதிக்கலாம். நீங்களுமே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. குடும்ப நிலையில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மற்றபடி உங்களுக்குமே சிறப்பாக தான் இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீனராசி அன்புகள் இந்த காலகட்டங்களில் மனசில் பல பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குது. ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லை, ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நீங்கள் துர்க்கை அம்மன் கோவிலுக்கு போய் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். ராகு காலத்தில் தீபம் ஏற்றுறது என்ன சிறப்பு. அப்படி தீபம் ஏற்றுறப்ப
ஓம் தும் துர்க்காய நமக, ஓம் தும் துர்க்காய நமக இந்த மந்திரத்தை உங்களால் குறைஞ்சபட்சம் ஒரு 108 முறையாவது நீங்கள் உச்சரிக்க பாருங்கள். நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்கிறப்ப இந்த மன அழுத்தம் குறையிறது மட்டும் இல்லாமல் குழம்பி கிடக்கக்கூடிய உங்கள் மனசும் தெளிவடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதே மாதிரி நீங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு எவ்வளவு தான் நீங்கள் வருமானம் ஈட்டக்கூடிய நபராக இருக்கட்டும், ஒரு 10 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கக்கூடியவங்களா இருந்தால் கூட அதில் 1 ரூபாயாவது நீங்கள் உண்டியல் வாங்கி சேமிக்க பாருங்கள். அந்த சேமித்த பணத்தில் மாதம் ஒரு முறை இந்த பௌர்ணமி அமாவாசை நாட்களில் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபட்ட பின்னாடி வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டுக்கு நீங்கள் தானமாக கொடுக்க பாருங்கள். இதனால் பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் உண்டாகும். எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் சேமிக்க முடியல, அடுத்த கட்டத்துக்கு உங்களால் வளர முடியும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு மறக்காமல் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலோட ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.